அனைவருக்கும் வணக்கம். தை மாத ராசி பலன்கள் 2024. இப்போ இந்த தை மாதம் நம்மளுடைய ராசிக்கு எப்படி இருக்கு? சாதகமா இருக்கா? பாதகமா இருக்கா? எதன் வகையில நம்மளுக்கு சிறப்பு? எதன் வகையில நம்ம கவனமா இருக்கணும்? அப்படிங்கிற ஒரு டீடைலான ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோ பதிவுல தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். மேலும் இதோட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், ஆஸ்ட்ராலஜி சர்வீஸோட சேர்த்து மேட்ரிமோனியல் சர்வீஸும் லான்ச் பண்ணியிருக்கோம். ராஜம் மேட்ரிமோனி அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட் அண்ட் ஆப் ரெண்டுமே லான்ச் பண்ணியிருக்கோம். உங்களுடைய ஃபேமிலியில் யாருக்காச்சும் வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்க, அப்படி இல்லைனா உங்களுக்கே வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னாக்கா நம்முடைய வெப்சைட் அப்படி இல்லைனா ஆப்ல ரெஜிஸ்டர் பண்ணி பயன்பெறுங்க. நிறைய ஃபியூச்சர்ஸ் அதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். வெப்சைட் மற்றும் ஆப்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இது போல நிறைய சர்வீஸை ஃபியூச்சரில் ஆட் பண்ணுறதா இருக்கும். நீங்களும் பயன்படுத்தி பயன்பெறுங்க. வாழ்த்துக்கள். இப்போது இந்த தை மாத ராசி பலன்களை தெளிவாக பார்க்கலாம். ஐந்தாவது ராசி சிம்மம். சிம்மத்தை பொறுத்தளவுல உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்றாரு. 4ஆம் இடத்துல சுக்கிரன், 5ஆம் இடத்துல புதன் செவ்வாய் கன்ஜெக்ஷன், 6ஆம் இடத்துல சூரியன், 7ஆம் இடத்துல சனி பகவான், 8ஆம் இடத்துல ராகு பகவான், 9ஆம் இடத்துல குரு பகவான். மேலும் இந்த மாதத்துடைய செகண்ட் பார்ட் ஆஃப் வீக்ல சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி புதன் செவ்வாயோட போய் கன்ஜெக்ஷன் ஆயிடுவாரு. கரெக்டா சுக்கிர பெயர்ச்சி அப்படிங்கிறது 4ஆம் தேதி இருக்கும். மேலும் சுக்கிரனை தொடர்ந்து மாதத்துடைய செகண்ட் பார்ட் ஆஃப் த மந்த்ல புதன் 17ஆம் தேதி டிரான்சிட் ஆகி உடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போயிடுவாரு. சூரியனோட போய் கன்ஜெக்ஷன் ஆயிடுவாரு. மேலும் இந்த மாதத்துடைய செகண்ட் பார்ட் ஆஃப் த மந்த்ல செவ்வாயும் ஒரு டிரான்சிட் பண்றாரு. கரெக்டா 22ஆம் தேதி செவ்வாய் டிரான்சிட் ஆகி சூரியன் புதனோட போய் 6ஆம் இடத்துல கன்ஜெக்ஷன் ஆயிடுவாரு. அதனை தொடர்ந்து சுக்கிரனும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு 28ஆம் தேதி டிரான்சிட் ஆயிடுவாரு. சோ இதுதான் இந்த தை மாதத்திற்கான கிரக நிலைகள். இப்போது இந்த தை மாத ராசி பலன்களை இப்போ தெளிவா கிளியரா பார்க்கலாம். முதலாவதா இந்த மாதத்தை பொறுத்தளவுல குரு செவ்வாய் பரிவர்த்தனை ஆகி இருக்காங்க. மேலும் சுக்கிரனும் செவ்வாயும் இணைகிறது ஒரு சிறப்பு. சுக்கிரமங்கல யோகம், பரிவர்த்தனை யோகம், இது ரெண்டும் இருக்கு. சோ இது ரெண்டும் இந்த மாதத்துல சிம்மத்துக்கு ரொம்ப சிறப்பா வேலை செய்ய போகுது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னாக்கா 5ஆம் இடத்துல சுக்கிரன் செவ்வாய் கன்ஜெக்ஷன் ரொம்ப சிறப்பு. 3ஆம் அதிபதி பிளஸ் 10ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல. மேலும் செவ்வாயோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 4ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி பாகியாதிபதி 5ஆம் இடத்துல. சோ அது ஒரு சிறப்பு. இந்த தை மாதத்தை பொறுத்தளவுல ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த வீக்ல சுக்கிரன் 4ஆம் இடத்துல 4ஆம் தேதி வரைக்கும் இருப்பாரு. சோ இந்த 4ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் பொருளாதார ரீதியா வளர்ச்சி, ஒரு வகையில ஒரு ஆனந்தம், சுப விசேஷங்கள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள், உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தி, தற்காலிக நிவர்த்தி இதெல்லாம் கொடுப்பாரு. மேலும் தாயாரோட இருந்த கருத்து வேறுபாடுகளுக்கு ஒரு தற்காலிகமான சொல்யூஷனை கொடுப்பாரு. இப்போ வந்துட்டு தாயாரோட இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி ஒற்றுமையா மகிழ்ச்சியா நாட்களை கழிக்கிறதுக்கு ஒரு ஏற்ற ஒரு மாதமா இருக்கும். அது மட்டும் இல்லாம தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு நிவர்த்திகளை கொடுப்பாரு. தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில மருத்துவ செலவுகள் இந்த மாதத்துல வந்துட்டு போகலாம். ஏன்னா சனி பார்வை 4ஆம் இடத்துல, அந்த இடத்துல இப்ப சுக்கிரன் போய் இருக்காரு. ஆகவே தாயார் சார்ந்த வகையில மருத்துவ செலவு, தாயாரோட இருந்து வந்த கருத்து வேறுபாடு இது விலகுறது. சோ அதுக்கெல்லாம் ஒரு ஃபேவரான மாதம். அதே போல செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல, 4ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல, மேலும் 9ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல. தாய் தந்தையாரால அனுகூலம், தாய் தந்தையார் சார்ந்த வகையில நிறைய சப்போர்ட் கிடைக்கிறது. சோ அதுக்கு ஒரு ஃபேவரான மாதம். மேலும் தந்தையாரோட இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா 9ஆம் அதிபதி செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்காரு. தாய் தந்தை சார்ந்த வகையில இருந்து வந்த குழப்பங்கள், கஷ்டங்கள் இதெல்லாமே குறைய ஆரம்பிக்கும். பட் ஆனா தந்தையுடைய விஷயங்கள்ல, தாயுடைய விஷயங்கள்ல கவனமாவே இருக்கணும். ஏன்னாக்கா சனியுடைய பார்வை அப்படிங்கிறது 9ஆம் இடத்து மேலையும் பதியுது, 4ஆம் இடத்து மேலையும் பதியுது. அது மட்டும் இல்லாம குரு 9ஆம் இடத்துல இருக்காரு. 8ஆம் அதிபதி குரு உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்காரு. ஆகவே தாய் தந்தை சார்ந்த வகையில ஒரு தொடர் வருத்தம் இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில மருத்துவ செலவுகள் இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. தாய் தந்தை சார்ந்த வகையில மன வருத்தங்கள்லாம் இருக்கலாம். பட் ஆனா இந்த மாதத்தை பொறுத்தளவுல அது பெருசா உங்களை பாதிக்காது. ஏதோ ஒரு வகையில தாய் தந்தைக்குள்ள ஒரு பரஸ்பர நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும். சோ அதுக்கு ஒரு ஃபேவரான மாதம். பட் ஆனா இந்த வருடத்தை பொறுத்த அளவுல கொஞ்சம் கவனமா தாய் தந்தை சார்ந்த விஷயங்கள்ல விழிப்புணர்வோட செயல்படுறது நல்லது. அடுத்ததான் மாதத்துடைய செகண்ட் பார்ட் ஆஃப் வீக்ல சுக்கிரனும் செவ்வாயும் இணைஞ்சிருவாங்க. சோ இது சுக்கிரமங்கல யோகம். குடும்பத்துல சுப விசேஷம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடக்கிறது. பிள்ளைகளுக்கு சுப விசேஷங்கள் கைகூடி வருது. பிள்ளைகளுக்கு சுபகாரியங்கள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் நடக்கிறது. சோ அதுக்கு ஒரு ஃபேவரான ஒரு மாதமா இருக்கும். மேலும் 5ஆம் இடத்துல சுக்கிரன் செவ்வாய் புதன் 3 கிரகமும் இருக்கு. பாகியாதிபதி 5ல இருக்கிறது உங்களுக்கு சிறப்பு தான். ஆகவே குழந்தை பாக்கியத்துல நல்ல ரிசல்ட் கிடைக்கும். குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்திகள்லாம் கிடைக்கும். சோ அதுக்கு ஒரு ஃபேவரான மாதம். மேலும் பிள்ளைகளால லாபங்கள், பிள்ளைகளுடைய ஒத்துழைப்பு, பிள்ளைகளோட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கிறது, பிள்ளைகளால ஆனந்தம், மகிழ்ச்சி இதெல்லாம் பெறுகிறது. சோ அதுக்கெல்லாம் ஒரு ஃபேவரான மாதம். பொதுவா குடும்பத்துல உங்களுக்கோ அப்படி இல்லைன்னா உங்க குடும்ப உறுப்பினர்களை யாருக்காச்சும் சுப விசேஷங்கள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மேலும் 10ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல. சோ இந்த மாதத்தை பொறுத்தளவுல இந்த உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு
உத்தியோக வாய்ப்பு நீங்க இப்ப முயற்சி பண்ணீங்கன்னா அதுல ஒரு நல்ல செய்திகள் டெஃபினட்டா கிடைக்கும். ஏன்னா இந்த 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் மாதத்துடைய செகண்ட் பார்ட் ஆஃப் வீக்ல இணையறாங்க. சோ அது ஒரு வகையான யோகம், தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லுவாங்க. சோ இது வந்துட்டு இந்த தர்ம காரியங்கள்ல ஈடுபடுறது, நிறைய பேருக்கு தான தர்மங்கள் செய்யறது, உத்தியோகத்துல வளர்ச்சி கிடைக்கிறது, உத்தியோகத்துல ப்ரமோஷன் கிடைக்கிறது, ஒரு கௌரவமான ஒரு பதவிக்கு போறது, பதவி மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றம், இதெல்லாம் உங்களுக்கு ஃபேவரா இருக்கிறது. சோ அதுக்கெல்லாம் ஒரு சாதகமான மாதம். மேலும் இந்த மாதத்தை பொறுத்த அளவுல தர்ம சிந்தனை ஒரு சிலருக்கு அப்படியே அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு தான தர்மங்கள் செய்வீங்க. சோ அதுக்கு ஒரு ஃபேவரான மாதம். மேலும் குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க. சோ இந்த பரிவர்த்தனை யோகத்தினால திடீர் லாபங்கள், திடீர் வளர்ச்சி, நீ எதிர்பாராத விதத்துல உங்களுக்கு நல்ல செய்திகள்லாம் வந்து சேரும். ஒரு விஷயத்தை பார்த்து எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பீங்க. பட் ஆனா அது உங்களுக்கு இன்ஸ்டன்டா கிடைச்சிருக்காது. பட் ஆனா நீ எதிர்பார்க்காத நேரத்துல நல்ல செய்திகள் வந்து சேரும். எதிர்பார்க்காத நேரத்துல பொருளாதாரம் உங்க கையில வந்து சேரும். சோ அதுதான் இந்த பரிவர்த்தனை யோகம். அடுத்ததா உங்களுடைய ராசிதிபதி சூரியன் 6ஆம் இடத்துல. இந்த மாதத்தை பொறுத்தளவுல நீங்க கூடுதல் கவனமா இருக்க வேண்டியது உங்களுடைய உடல் ஆரோக்கியம். ருணரோக சத்துருஸ்தானத்துல சூரியன் போய் லாக் ஆயிருக்காரு. சோ இந்த மாதம் ஃபுல்லாவுமே உங்க ஹெல்த் மேல ஒரு கூடுதல் விழிப்புணர்வு இருக்கணும். மேலும் யாரையும் பகச்சிக்க கூடாது. குறிப்பா குடும்ப உறுப்பினர்கள் சார்ந்த வகையில யாரையும் பகச்சிக்க கூடாது. 2ல கேது, சூரியன் 6ல. ஆகவே குடும்ப உறுப்பினர்களோட ஒரு சில வாக்குவாதங்கள், பிரச்சனைகள், குழப்பங்கள் இதெல்லாம் ஏற்பட்டு நீங்கலாம். யாரையும் பகச்சிக்க கூடாது. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள பகச்சிக்க கூடாது. சோ எல்லாரையும் அனுசரிச்சு அரவணைப்போட செயல்படுறது நல்லது. ஒரு இடத்துல சண்டை வருது, ஒரு சில குழப்பங்கள் வருதுன்னா அந்த இடத்துல நீங்க இருக்கவே கூடாது. டக்குன்னு நழுவிடணும். சோ அதுதான் உங்களுக்கு சிறப்பு. ஆகவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், மத்தவங்க கூட கம்யூனிகேட் பண்ற விஷயங்கள், சோ இது எல்லாத்துலயும் கொஞ்சம் கவனத்தோட விழிப்புணர்வோட செயல்படணும். குறிப்பா அந்த அரசு அதிகாரிகள், அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சக ஊழியர்களோட கொஞ்சம் அனுசரிச்சு ஒத்துழைப்பு கொடுத்து போறது நல்லது. எல்லாரையும் அடி அன்பா அரவணைச்சு செயல்படுங்க. சோ அதுதான் உங்களுக்கு இந்த மாதத்துல சிறப்பு. மேலும் இந்த மாதத்துல கொடுத்தல் வாங்கல் விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். இன்னும் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த கடன் நெருக்கடி வரலாம், கடன் சார்ந்த சிந்தனை வரலாம். உனக்கு கடன் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். அப்படி இல்லைன்னா கடன் வாங்கின கடனுக்கு ஒரு சில நெருக்கடிகள் உங்களை அப்படியே கொஞ்சம் புஷ் பண்ற மாதிரி இருக்கும். பட் ஆனா இதெல்லாம் டெம்பரவரி தான். சோ சூரியன் 6ல போயிட்டு உங்களுக்கு லாக் ஆயிருக்காரு. 6ல இருக்கும்போது பணம் கொடுத்தல் வாங்கல் விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். இதனால ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் வரலாம். கடன் கொடுத்தல் வாங்கல் காரணமா ஒருத்தர் நல்லா நண்பர்களா இருப்பீங்க. திடீர்னு பார்த்தா பணம் சார்ந்த வகையில பிரச்சனை ஆகி அப்படியே எதிரியா மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே இந்த நேரத்துல யாருக்கும் கடன் உதவி கொடுக்கவும் வேண்டாம். மேலும் கடன் வாங்கி எந்த ஒரு விஷயத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டாம். சோ இது ரெண்டுலயும் நீங்க கவனமா இருந்துக்கணும். கடன் வாங்கி இருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த கடனை கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இப்போ வந்து பண நெருக்கடி கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா கடன் தொல்லை ஒரு பக்கம் இருக்கும், ஃபேமிலியோட கமிட்மெண்ட் ஒரு பக்கம் இருக்கும். இதனால உங்களுக்கு எதை பண்றது அப்படிங்கிற குழப்பங்கள் அப்படி இப்படி வந்துட்டு போகலாம். ஆகவே மனதை ஒருமுகப்படுத்தி கொஞ்சம் அப்படி மேனேஜ் பண்றது நல்லது. சோ ரெண்டையுமே சீர்வர தூக்கி எது ரொம்ப முக்கியமோ அதை முன்னாடி செயல்படுத்துறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். சோ மேலும் இந்த மாதத்தை பொறுத்தளவுல குழப்பத்தை தவிர்த்தணும். ஏன்னா குரு பகவான் சுயஸ்தானத்தை பார்க்கிறாரு, பிளஸ் சனி பகவான் சப்தம பார்வையால சுயஸ்தானத்தை பார்க்கிறாரு. உடைய ராசிதிபதி வேற 6ஆம் இடத்துல. மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல புதனும் போயிட்டு 6ஆம் இடத்துல போய் லாக் ஆயிடுவாரு. சோ உங்களுக்கு புதன் பாத்தீங்கன்னா 11ஆம் அதிபதி பிளஸ் 2ஆம் அதிபதியா ரோல் பண்ணுவாரு. சோ இந்த புதனும் 6ஆம் இடத்துக்கு போறதுனால மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல கூடுதல் விழிப்புணர்வு இருக்கணும். குறிப்பா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், மேலும் குடும்ப வாழ்க்கை, குடும்ப உறுப்பினர்கள், பேச்சுவார்த்தைகள் இது சார்ந்த விஷயங்கள்ல விழிப்புணர்வோடு இருக்கணும். சோ சூரியனும் புதனும் இணைகிறது ஒரு வகையான யோகம், புதனாதித்ய யோகம். இது மாணவ மாணவிகளுக்கு ஒரு சிறப்பான ஒரு கல்வி அறிவை ஏற்படுத்தி கொடுக்கும். படிப்பு மேல ஆர்வத்தை தூண்டும். ஏன்னா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இந்த மாணவ மாணவிகள் ஒரு சில குழப்பங்களுக்கு ஆளாக்கப்படலாம். இந்த படிப்பு சார்ந்த வகையில எதை தேர்ந்தெடுக்கிறது, எந்த டைரக்ஷன்ல நம்ம பயணிக்கிறது அப்படிங்கிற வகையில ஒரு சில குழப்பங்களை சந்திச்சு அந்த குழப்பத்துக்கு விடை காண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படலாம். ஆகவே மாணவ மாணவிகள் தெளிவோடு செயல்படுங்க. நீங்க எடுக்கிற முடிவுல கிளியரா இருங்க. அது உங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும். மேலும் கவனச்சிதறல் இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு படிப்பு மேல கவனம் செலுத்தினீங்கன்னா நல்ல மதிப்பெண்கள் அப்படிங்கிறது இந்த மாதத்துல டெஃபினட்டா கிடைக்கும். அடுத்ததா 7ஆம் இடத்துல சனி பகவான், கண்டக சனி. இந்த கண்ட சனி காலகட்டத்துல எல்லா விஷயத்திலும் நிதானம் அப்படிங்கிறது இருக்கணும். குறிப்பா வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கிறது சிறப்பு. வாழ்க்கை துணையோட நிறைய கருத்து வேறுபாடுகள் வந்துட்டு போகலாம். ஆகவே கண்டசனி காலகட்டத்துல திருமணம் ஆனவர்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும். மேலும் திருமண முயற்சியில் இருக்கிறவங்க கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கணும். இன்னும் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த திருமணம் நிச்சயமாகி தடைப்பட்டு போறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே விழிப்புணர்வோட செயல்படுங்க. திருமண முயற்சியில் இருக்கிறீங்கன்னாக்கா கொஞ்சம் பொறுமையோட நிதானத்தோட உங்களுடைய எராஸ்கோப்பும் உங்க பார்ட்னரோட எராஸ்கோப்பும் ரெண்டு பேருக்கும் மேட்ச் ஆகுதா, நல்லா பொருந்துதா அப்படிங்கிறதெல்லாம் நல்லா ஆராய்ச்சி பண்ணி அதன் பிறகு திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல டீப்பா இறங்குறது நல்லது. திருமண முயற்சி மேலும் திருமணம் ஆனவர்கள் இந்த ரெண்டு பேருமே இந்த மாதத்துல கொஞ்சம் கவனம் நிதானத்தோட இருக்கணும். கண்டக சனி காலகட்டத்துல இந்த வண்டி வாகனங்கள்ல பயணிக்கிற நண்பர்கள்லாம் கொஞ்சம் நிதானமா செயல்படுறது நல்லது. தலைக்கவசம், உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு வண்டி வாகனங்களை இயக்குங்க. அது மட்டும் இல்லாம 8ஆம் இடத்துல ராகு. சோ 8ல ராகு இருக்கும்போது ஹெல்த் மேல கூடுதல் விழிப்புணர்வு இருக்கணும். அஷ்டம ராகு. சோ ராகு வந்து பாத்தீங்கன்னா 8ல இருக்கும்போது நிறைய மனக்குழப்பம், உடல்
ஆரோக்கிய ரீதியா நிறைய பிரச்சனைகள், அது மட்டும் இல்லாம குடும்ப பிரச்சனை, குடும்பத்துல ஒரு சில குழப்பம், பெருசா என்னால எதுவுமே செயல்படுத்த முடியல, ஏதோ முடங்கி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, என்னால எதையுமே சரியா செயல்படுத்த முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை, இதெல்லாம் 8ல ராகு இருக்கும்போது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே 8ஆம் இடத்துல ராகு இருக்கிற காலகட்டங்கள்ல முக்கியமான முடிவுகள் எதையுமே எடுக்கக்கூடாது, மேலும் தனிமையில அதிகமா இருக்கக்கூடாது. ஸோ இந்த 2 விஷயத்தையும் நீங்க மனதுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம தவறுதலான சிந்தனைகள் அதிகமா வந்துட்டு போகலாம். ஸோ அந்த தவறுதலான சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காம ஒதுக்கி வைக்கிறது நல்லது. மேலும் 8ல ராகு இருக்கும்போது விஷ ஜந்துக்களால ஆபத்து, விஷங்களால ஆபத்து. ஆகவே சுற்றுப்புறத்தை தூய்மையா வச்சுக்கோங்க. சிந்தனையை தப்பு தப்பா யோசிக்காம கரெக்டா பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. நல்ல பலன்கள் டெஃபினட்டா கிடைக்கும். அடுத்ததா 9ஆம் இடத்துல குரு, 8ஆம் அதிபதியா குரு வந்துடுறாரு. அதே சமயத்துல 5ஆம் அதிபதி குரு, அவர் பாத்தீங்கன்னா பாக்கியத்துல இருக்காரு. ஸோ இது குரு உங்களுக்கு பெருசா அன்ஃபேவர் பண்ண மாட்டாரு. ஸோ உங்களுக்கு 5ஆம் இடத்துக்குரிய பலன்களை குரு பாக்கியத்துல இருந்து கொடுப்பாரு. ஆகவே நிறைய பொறுப்புகள், நிறைய அங்கீகாரங்கள், நிறைய கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் விறுவிறுப்பா போற மாதிரியான ஒரு சில சூழ்நிலைகள், நிறைய அலைச்சல் இருக்கும், பரபரப்பா போவீங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நேரம். ஓவராலா இந்த தை மாதத்தை பொறுத்தளவுல உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் விழிப்புணர்வு இருக்கணும். வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல டெஃபினட்டா கூடுதல் விழிப்புணர்வு இருக்கணும். எடுக்கிற முடிவுகள்ல கிளியரா இருக்கணும். குழப்பத்தை தவிர்த்து எடுக்கிற முடிவுகள்ல கிளியரா இருக்கணும். ஸோ இந்த 3 விஷயத்தையும் சரிவர பண்ணீங்கனாலே மித்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஃபேவரா இருக்கும். பொருளாதார ரீதியா ஒரு சில தட்டுப்பாடுகள் வந்துட்டு போகலாம். மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் நெருக்கடி அதிகமா இருக்கலாம். பட் ஆனா அது டெம்பரவரி தான். சோ அது ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிடும். உங்களுக்கு தேவையான விஷயங்கள் உங்க கைக்கு கிடைச்சிடும். ஆகவே செயல்படுத்துற விஷயங்களை கொஞ்சம் பொறுமையா செயல்படுத்துங்க, நிதானத்தோட செயல்படுத்துங்க. அதுல நல்ல செய்திகள் டெஃபினட்டா கிடைக்கும். இந்த மாதத்தை பொறுத்தளவுல கோ ஸ்லோ, பொறுமையா போங்க. ஒரு விஷயத்திலையும் பொறுமையா போங்க. எதிர்பார்ப்பு குறைச்சுக்கோங்க. நல்ல பலன்கள் டெஃபினட்டா உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம். சோ பி கூல், ஸ்டே ஹாப்பி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இது போல அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.